6. தம் நலம் பாரிப்பார். தம் நலம் பாரிப்பார் தோயார். தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல். இது எப்படி படிங்க? தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல், தம் நலம் பாரிப்பார் தோயார். தகை செருக்கி என்றால் மிகுந்த செருக்குடன் தமது பொய்யான அழகை போற்றி பாதுகாக்கும் பரத்தையரின் தோள்கள். அப்படிப்பட்டவருடைய தோள்களை யார் நாடமாட்டார்கள், தோயமாட்டார்கள் என்றால், தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்து கொள்ள விரும்புவர் தோயமாட்டார். அதான் தம் நலம் பாரிப்பார். நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த வீடி வரும் பால்வினை நோய் வராமல் காத்தல் தான் தம் நலம் காத்தல். தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட அழுக்கு குணமுடையவர்களுடைய தோள்களை தழுவ மாட்டார்கள் என்று இந்த குரல் மூலமாக இந்த கருத்தை சொல்லுகிறார். தம் நலம் தோய்தல், தோல் தோய்தல் என்பன எடக்கரடக்கல். என்னன்னா, முயக்கம் என்பது அந்த அந்த செயலை, தீச்செயலை குறிப்பது. அதனால இந்த தோல் தோயார் என்கிற சீர்களை எல்லாம் திருவள்ளுவர் போட்டிருக்கிறார். தன்னலம் தோய்தல், தோல் தோய்தல் என்பன எடக்கரடக்கலாக முயக்கத்தினை குறித்தன. எவ்வளவு அழகான சொற்களை எல்லாம் போடுறாரு பாருங்க. அது விரசமாகி விடக்கூடாது என்பதனாலே இப்படி சொற்களை போடுகிறார். நாம பார்த்தோம், மணிமேகலை தன் தாய் மாதவியுடன் பௌத்த நெறி தழுவியதை அவள் பாட்டி சித்ராபதி ஏற்கவில்லை. தான் வகித்து வந்த அந்த குலத்தொழிலேயே அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் அவள் விரும்பினாள். ஏனென்றால் அவளுக்கு கல்வி அறிவு இல்லை. யாருக்கு? சித்ராபதி. மணிமேகலையினுடைய பாட்டி மாதவியினுடைய தாய். மாதவிக்கும் மணிமேகலைக்கும் இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை போன்ற அறச்செயல்கள் அவர்களுக்கு புரிந்திருந்தன என்பதனாலே அவர்கள் அந்த பாட்டி சொல்லை தட்டினார்கள். உள்ளத்தால் கூடாமல் பொருளாசை பற்றி உடம்பால் மட்டும் கூடும் விளைமகளிர் பொருள் கொடுத்தால் அன்று மட்டும் தரும் இன்பத்தின் பொதுமை, சிறுமை, பொய்மை, நோய்களை அறிந்து தன் மனத்தை அடக்கியவர்கள் அப்படிப்பட்டவர்களுடன் தோய மாட்டார்கள் என்பது இந்த குறளினுடைய கருத்து. இன்னொன்று, நாம் 4வது குறள், இந்த அதிகாரத்தில் 4வது குறளில் நேற்று பார்த்தோம், பொருட்பொருளார் புன்னலம் என்றும், பொருட்பொருளார் புன்னலம் தொடக்கலாம். 5வது குறளில் நாம் என்று பார்த்தது பொதுநலத்தார் புன்னலம் என்றும், இப்பொழுது பார்த்த 6ஆம் குறளில் தகை செருக்கிய புன்னலம் என்றும் நாம் 3 வகையாக அவர்கள் இதனுடைய புண்மையை, அதாவது அதனுடைய இழிவை திருவள்ளுவர் தெள்ளத் தெளிவாக எல்லோருக்கும் தெரிவிக்கிறார். ஆகையினால இந்த 3ஐயும் கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட மன இயல்பு உடையவர்கள் அல்லது மன நோய் உடையவர்கள், மனநோய் பலவேறு விதமாக வரும். நமக்கே சில மனநோய்கள் இருக்கும், நமக்கே தெரியாது. மற்றவர்கள் சுட்டி காட்டினால் சிலர் தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் சொல்வதில்லை. அதனாலதான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் திருவள்ளுவர் சொன்னார். நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்வதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல நண்பர்கள் தான் நல்லதை சொல்லுவார்கள் என்று நண்பர்கள் சுட்டி காட்டினால் கூட இவர்கள் அதை பகையாக நினைத்துக் கொள்கிறார். அவன் மீது பகை பாராட்டுகிறார், தன் மீது பொறாமையினால் இப்படி சொல்லுகிறான் என்று நினைத்துக் கொள்வார். இந்த ஒரு செயல் மட்டுமன்று, பல்வேறு காரணங்களினாலே நாம்
கெட்ட வழியில் சென்று விடாமல் காப்பதற்காக அந்த நண்பன் சொல்லுகிற அறிவுரைகளை சிந்தித்து பார்ப்பதில்லை. முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கருத்தன்று. அவன் சொல்வதை உடனே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர வேண்டும். அதுதான் நட்புக்கு அடையாளம். இப்போ அந்த பழைய நட்பு என்பதெல்லாம் இல்லை. நட்பை மீண்டும் மீண்டும் போதிக்கணும். 6-7 அதிகாரங்களிலே நட்பை பற்றி மிக விரிவாக சல்லடை போட்டு சலித்து சலித்து சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்படி ஒரு டிக்ஷனரி, அகராதி வேற எங்கேயும் கிடைக்காது. எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல நமக்கு இங்க இலக்கணம் இருக்கிறது. திருக்குறளிலே ஒரு மனிதன் சிறந்த வாழ்வியலை அறிந்து கொள்வதற்கான இலக்கணம். இந்த ஒரு நண்பனை கூட போதும். உலகத்தில் திருக்குறள் என்கிற ஒரு நண்பனே போதும். அவ்வளவு செய்திகளை எந்தெந்த இடத்தில் நாம் தடுக்குவோமோ, எங்கே எல்லாம் இடறி விழுவோமோ, இதை கையில் எடுத்துக்கொண்டு பிரித்தால் அந்த இடத்தில் படிக்கிற திருக்குறளே நமக்கு உதவும். அப்படி ஒரு டிக்ஷனரி தமிழ் திருவள்ளுவர் திருக்குறள். குறள் 6. தம் நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல். இதே ஒரு மாணவன் படித்த தகை செருக்கி என்ற இல்ல, தேவையில்லாத இடங்களில் புள்ளி எழுத்தை போடாதே. தகை செருக்கி புன்னலம், அங்கே இப்பு போடணும். தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல். 7ஆம் குறள். நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் தோல். நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவர். மனதளவிலேயும் மாற வேண்டும், அதான் கருத்து. மனதளவில் அந்த ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த தவறுகளை செய்வதற்கு தூண்டும் என்பதனாலே இங்கே மன ஒழுக்கம் என்று போட்டார். நிறை நெஞ்சம் இல்லவர், மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தோய்வர் தழுவர் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் தோல். பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவார்கள் என்பது 7ஆம் குறளின் கருத்து. இந்த தாளை காணோம், நான் விரிவாக எழுதி வைத்திருந்த தாள் இல்லை. அடுத்து 8ஆம் குறள். ஆயும் அறிவினவர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. இந்த குறளுக்கு இணையாக 1107, 1108 இரண்டையும் இணைத்து படிக்க வேண்டியிருக்கிறது. காமத்துப்பால்ல இருக்கிற 111வது அதிகாரம் 7வது 8வது குறள்கள். ஆயும் அறிவினவர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்க பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய் போல் பிடித்து நிற்கும். ஆயும் அறிவினவர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்க பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய் போல் பிடித்து நிற்கும். பேய் பிடிச்சது போல் ஆயிடுவான். அதாவது காமத்தினுடைய எல்லை அதிகமாகிவிட்டது என்பதை அப்படி அவர் சொல்லுகிறார். மாய மகளிர் முயக்கு என்றால் என்ன? அழகு, ஒப்பனை, நளினம், தழுக்கு, மெழுக்கு, ஆடல், பாடல் முதலியவற்றால் ஆடவரை சிறப்பாக இளைஞரை மயக்கி வஞ்சிக்கும் விளை மகளிரின் தழுவல். அதான் மாய மகளிர் முயக்கு. முயக்கு என்றால் தழுவல். ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப என்றால் அவ்வஞ்சனை ஆராய்ந்து அறியும் அறிவில்லார்க்கு காமினி பேய் தாக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு காட்டு, இப்ப மாதவியினுடைய நடன அரங்கேற்றம் நடைபெறுகிறது.
அந்த நடன அரங்கேற்றம் நடைபெற்று அவர் பொது இடத்திற்கு வருகிறார். அதை அரசன் முதல் கோவலன் முதல் நிறைய நிறைய பேர் அந்த அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு அவருடைய ஆடல் பாடல் நிகழ்வை கண்டுகளித்தார்கள். மற்றவர்களெல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் அவள் தருகிற அந்த மாலையை விலை மதிப்பற்ற மாலையாக கருதி இவன் அதற்கான தொகையை கொடுக்கிற போது அவளுடைய அழகு இவனை ஈர்த்தது. என்றாலும் இவன் ஏற்கனவே திருமணமானவன் என்பதை அவனுடைய மனம் உணர்த்தவில்லை அவனுக்கு. அவள் ஆடலிலும் பாடலிலும் அழகிலும் மயங்கினவன் அப்படியே விழுந்து விட்டான். ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. அந்த மாலையை இவன் வாங்காமல் இருந்திருந்தால், ஊரெல்லாம் சாராய கடை இருக்கு, குடிக்கிறவன் தானே போறான், எல்லாருமா போறான். அவனுக்கு ஒரு மனநோய், குடிக்க வேண்டும் என்ற ஒரு மனநோய். இப்பொழுது இந்த பேய், காமினி பேய், பிசாசு இவனுக்கு பிடித்து விட்டது. அவனுடைய கிரகம் சரியில்லை. கோவலனுடைய கிரகம் காமினி பேய் பிசாசாக அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கப் போகிறது. அதனால் நமக்கு ஒரு காப்பியம் கிடைத்தது. அதனால் அவன் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவன் கெட்டுப்போனதால் நமக்கு ஒரு காப்பியம் கிடைத்தது. எப்படி கெடக்கூடாது என்பதை மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட நீதி ஒரு காப்பியமாயிற்று. அதுதான் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமாக விளங்குகிற சிலம்பு. ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப அவ்வஞ்சனையை ஆராய்ந்து அறியும் அறிவில்லார்க்கு காமினிப்பை தாக்கும். அந்த காமினிப்பை தாக்கியதனாலேதான் அவன் மற்றவர்களெல்லாம் அவருடைய ஆடலையும் பாடலையும் அழகையும் பார்த்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இவன் எரிந்து கொண்டு இருக்கின்ற விளக்கு எண்ணெயில் விழுந்து விட்டான். மாயமகளிர் வசம் சிக்க மாட்டார்கள், இவன் சிக்கிவிட்டான். சிக்குவோர் உளரே என்றால் அவர்கள் காமவலையில் வீழ்ந்த அறிவிலிகளே என்கிறார். அவன் காமவலையில் வீழ்ந்த அறிவிலிகள் தான் வீழ்கிறார்கள். சிக்குவார் உளரே, விழுந்துட்டான்ல. மாயப்பை, நானா சொல்ல, மாயப்பை பழகூட்டும் மாயத்தார் என்று இளங்கோவடியிலே சொல்லுகிறார். மாயப்பை பழகூட்டும் மாயத்தாள் என்று சொல்கிறார். அவள் அந்த நேரத்தில் அப்படித்தான் இருந்தாள். ஆனால் இவனை உண்மையிலேயே கணவனாக மனதில் வரித்துக் கொண்டதற்கு பிறகு ஆகச்சிறந்த கற்புடையவளாக விளங்கினாள் என்பது நேற்றை நாம் பார்த்தோம். இதை மாய மகளிர் என்பதை தொல்காப்பியம் பொருளதிகாரமும் சொல்லுகிறது. மாயப்பரத்தை என்று பொருளதிகாரம் 145வது குறளிலே மாயப்பரத்தை, மாய மகளிர் என்று சொல்கிறது. மீண்டும் குறளை கவனியுங்கள். ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. 8, 9. வரைவிலா மானிழையார் மென்தோள் புறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு. இந்த பூரியருங்கிறத இன்னொரு இடத்துல பார்த்தோம். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என்று இங்க பூரியர்கள்னு போடுறாரு. அந்த கல்விகுதி கிடையாது. பூரியர்னு சொன்னாலே பன்மைதான். அதாவது தகுதி இல்லாதவர்கள் என்பது பொருள் அல்ல. கீழ்மக்கள், கீழ்மக்கள் என்பது பொருள். இந்த கல்விகுதியை தொல்காப்பியர் காலத்துல கிடையாது. இதுல இருந்தே அவருக்கு பின்னால வந்தவருங்கிறது தெரியும். கலித்தொகையில எல்லாம் வருது. சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகையில 2 பாடல்கள்ல ஐவர்கள் அரசர்கள் என்ற, அரசன்னாலே போதும், அரசர்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஐவர்னு சொன்னா போதும், ஐவர்கள் சொல்லக்கூடாது. இது நிறைய ஆசிரியர்களே கூட பிழையாக சொல்லுகிறார்கள். ஐவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர் கூறுவது தவறு. அதை இப்போ என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், அவர் என்று சொன்னால் மரியாதை பன்மை, உயர்வு பன்மை, பலர்வால் என்றும், அவர்கள் என்று சொல்வதுதான்
பன்மை என்று ஆக்கிவிட்டார்கள். பிற்காலத்திலே வந்தது. அதை திருவள்ளுவரும் கையாளுகிறார். பூரியர்கள் என்றால் பூரியர் ஆழும் அலறு என்று போட்டாலே போதும். ஆனால் இங்கே அவர் போட்டதுக்கு காரணம் இலக்கணம் அப்பதான் வரும். பூரியர் என்பது அதாவது காய் விகுதி வரும் கல் என்பதற்கு. கருவிளங்காய் என்கிற, இல்ல கருவிளங்காய் கூட வராத, கூவிளங்காய் என்கிற இலக்கணத்தில் வருவதனால, அப்படி இல்லைன்னா அந்த கூவிளம் என்று மட்டும்தான் வரும். விளமுன் காய் வரக்கூடாது என்பதனால அந்த அடிப்படையில் அந்த கல் விகுதி சேர்த்திருக்கிறார். அவருக்கு தெரியும், இலக்கணம்லாம் தெரியாதவர் இல்லை, அவருக்கு நன்றாக தெரியும். காரணம், இந்த இடத்துல கல் விகுதியை சேர்த்ததற்கு காரணம் செய்யுளிலே அந்த இலக்கணம் சரியில்லாமல் போய்விடக்கூடாது என்பதன் காரணமாக. மணி பிடிக்காத நெல்லை பூரி என்பார்கள். கண்டவரோடு பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ் மக்களை அழுந்தி கிடக்கும் சகதி என்று சொல்கிறார். இந்த ஆழும் அலறு என்பது சகதி. நம்ம ஒரு கட்டத்துல ஒரு இது பார்த்தோம். ஒருவன் அந்த பெரிய சகதியில விழுந்துட்டான். அவனை தூக்க முடியாம அந்த புதை மலர் என்று சொல்கிறோம்னா, புதை மலர், அதே போல அந்த ஆழும் சகதி, அந்த சகதிக்குள்ள விழுந்துடக்கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. வரைவிலா மானிடையார் மென்தோள் புறையிலா பூரியர்கள் ஆளும். புரை என்பது ஓம உருவிலே உள்ளது, அதுவும் தொல்காப்பியத்திலே வருகிறது. புரை உயர்வாகும் என்று. அலறுபோல் துன்பம் தருவதை அலறு என்றும் விளைமகளிரோடு கூடின கீழ் மக்கள் அவரை ஒரு காலம் கைவிடார் என்பது தோன்ற ஆழும் அலறு என்று கூறினார். காசு இருக்க வரைக்கும் தான் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மானிடையார் சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்டிர் இதனால் ஒப்பனையும் மென்தோல் என்பதனால் உருவாழகும் அறியப்படுகிறது என்று சொல்கிறார். பயவராகிய கீழ் மக்களை திருவள்ளுவர் பூரியர்கள் என்றார். உயர்தனை பலர்வால் விகுதிக்கு மேல் விகுதியாக கல் விகுதி வந்தது என்பதையும் இங்கே உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே விளைமகற்கு அழகு தன் மேனி மெனுக்குதல் என்று வெற்றி வேர்க்கை சொல்கிறது. விளைமகற்கு அழகு தன் மேனி மெனுக்குதல். வழக்குல சொல்லுவாங்க மேனா மினிக்கி என்று. சில பேர் அப்படி ஸ்டைலாக அப்படியே நடந்து போவார்கள். திரைப்பட பாடல்கள்லாம் அந்த அண்ணனடை என்று சொல்லி பாடல்கள்லாம் வரும். விளைமகற்கு அழகு மேனி மினுக்குதல் என்பதை மக்கள் தன்னுடைய வழக்காட்டில் மேனா மினிக்கி என்று சொல்வார். இதுக்கு இப்படிப்பட்ட ஆழும் அலராக விழுந்தவர்களில் ஒருவன் சாதுவன். சாதுவன் யாருன்னா மணிமேகலையில வருகிற ஆதிரியின் கணவன். ஏன் ஆதிரியின் கணவன் என்று சொல்லுகிறோம் என்றால், அவளை தீ கூட சுடாது, அப்படிப்பட்ட கற்பானவள். தீ மூட்டி அந்த தீக்குள்ளே விழுந்த போது கூட சுற்றிலும் எரிகிறது. அவளுக்கு தாமரை பூவில் உட்கார்ந்திருப்பது போல் இருந்ததாம். அப்படி தீ சுடாது, அப்படிப்பட்ட பெண்டிராக அவள் விளங்கினாள் என்று சொல்வதால் வேற விதமான குய்த்தி மனப்பான்மையோடு வினாக்கள் எழுப்ப முடியாது. சிலர் எழுப்புவார்கள், அது மாதிரி எழுப்பக்கூடாது. இது உண்மை சத்தியம். விளைமகற்கு அழகு சாதுவன், இந்த ஆதிரையனுடைய கணவன் சாதுவன். ஏன்னா மணிமேகலைக்கு கிடைச்ச அந்த பாத்திரம் இருக்கு பாருங்க, ஆபுத்திரனால் எரியப்பட்ட பாத்திரம் மணிமேகலையிடம் வந்தது. அந்த பாத்திரத்தில் எப்படி வரைவில்லாத உணவு கிடைக்கக்கூடிய வழி என்ன என்று பார்க்கிற போது, ஆகச்சிறந்த கற்புடைய ஒருவரிடம் நீ முதலில் பிச்சை ஏற்க வேண்டும். அப்படி பிச்சை ஏற்று அவள் போட்டதற்கு பிறகு இதில் வரைவிலாது வரும் என்று சொல்லுகிற போது, அப்ப ஆதிரையை சுட்டி காட்டினார்கள். ஆதிரை தான் முதல் உணவு இடுகிறாள். அதற்கு பிறகு ஆயிரம் 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 மக்களுக்கு உணவளிக்கிற மாதிரியான அட்சய பாத்திரமா ஆகிற்று என்பது வரலாறு. அவளுடைய கணவன் சாதுவன். அப்படிப்பட்ட பெண்ணினுடைய கணவன் சாதுவன். அவன் வட்டினும் சூதினும் வான்பொருள் தொலைத்தான். வான்பொருள்னா அவ்வளவு செல்வம் உடையவனாக, மாநாயகன் மாசாத்துவன் போன்ற கண்ணகியினுடைய தந்தை, கோவலனுடைய தந்தையை போன்று வானளாவிய சொத்துக்களை வைத்திருந்தவன் சாதுவன். இதிலெல்லாம் தொலைத்தான். வட்டினும் சூதினும் வான்பொருள் தொலைத்தான், கணிகையிடமும் தொலைத்தான்.
காணம் இலியென கையூதிர் கோடலாம் என்று சொல்கிறார் மணிமேகலையில. கைப்பொருள் இல்லா நிலையில் கணிகை என்ன செய்வாளாம்? காணம் இலியை கையூதிர் கோடலாம். அப்படின்னா என்ன? வாயால சொல்லாமல அப்படி கையாலே காட்டிடுறது. காசு கையில் இல்லையா, போடா, இதை விட இழிநிலை வேணுமான்னு, இந்த மனநோய் வேணுமா? எவ்வளவு பெரிய அவமானம். அப்படி காட்டலாம். வாயால் சொல்லாமல் கையாலேயே போய் என காட்டிவிட்டால் கொடுப்பது ஒன்றில்லாரை கொய்தில என்னார் விடுப்பதம் கையால் தொழுது. அப்படின்னா என்ன? முன்னவளுக்கு இப்பின்னவள் நல்லள். ஏனென்றால் இவள் தொழுது போயிட்டு வா சாமிங்கிறா. கையில காசு இல்லையா, போயிட்டு வா அப்படின்னு தொழுது அனுப்புகிறாளாம். அவ அப்படி காட்டுனா இவ தொழுது அனுப்புகிறாளாம். எப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்திருக்கிறார்கள். வரைவிலா 9வது குறள். வரைவிலா மான் இழையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் ஆடும் அலறு. 10ஆம் குறள். வேகமா போகணும். இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இருவேறுபட்ட மனத்தை உடைய விளைமகளிரும் கள்ளும் சூதும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவாம். இந்த கள்ளு சூது எப்படியோ அது போல விளைமகளிர், இந்த இருவேறுபட்ட மனத்தை உடைய விளைமகளிரும் கள்ளும் சூதும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவு என்று இந்த குறள் சொல்கிறது. அதாவது இருவேறுபட்ட மனம் என்றால் என்ன? பொருள் மேல் விரும்பும் ஆள்மேல் விருப்பமின்மையுமாக உடம்பால் கூடலும் உள்ளத்தால் கூடாமையும் ஒருங்கே உடையார் மனத்தை இருமணம் என்று சொன்னார். பொருள் காரணமாக அவனை தழுவுவாளே அன்றி உள்ளத்தினால் தழுவுவதில்லை. யார் உள்ளத்தினாலே தழுவக்கூடியவர்கள் என்றால் தாலி கட்டப்பட்ட மனைவி மட்டும்தான் இல்லாள். அவள்தான் ஒரே மனமாக இருப்பாள், உள்ளத்தாலும் உடலாலும். அதை நம்ம காமத்துப்பாடல விரிவா பார்ப்போம் எப்படி என்பதை. இருமணம் பொருள் மேல் விரும்பும் ஆள் மேல் விருப்பமின்மையுமாக உடம்பால் கூடலும் உள்ளத்தால் கூடாமையும் ஒருங்கே உடையார் மனத்தை இருமணம் என்றார். வரைவின் மகளிர் போன்றே கள்ளும் சூதும் பொறுப்பகையாதலால் அடுத்தடுத்து கூறப்பட்டன. வரைவின் மகளிர் கல்லுண்ணாமை சூது இம்மூன்றும் தொல்காப்பியர் முதல் சங்க சான்றோர் வரை கடியப்படாமையோடு கொல்லப்பட்டவையும் ஆகும். அவர்கள் கடியவில்லை. இவையெல்லாம் அந்த 3 வேண்டாம் என்று தொல்காப்பியர் முதல் சங்க சான்றோர் வரை கள்ளு சூது விளைமகள் இவற்றை கடியவில்லை. திருவள்ளுவர் தான் இந்த 3ஐயும் கடிகிறார். ஒரே ஒரு பாடலை சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வோம். இது எந்த இலக்கியத்தில் வருகிறது என்றால் அதை சொல்கிறேன். 3 கருத்து. தாசி என்றால் வரைவில் மகளிர் தன் தோழியிடம் வினவுகிறாள். 3 கேள்வி கேட்கிறாள். எனக்கே இன்பம் நல்கி பொன்னையும் பொருளையும் கொடுத்து செல்கிறார்களே. எனக்கே இன்பம் நல்கி 1, பொன்னையும் பொருளையும் கொடுத்து செல்கிறார்களே 2. அந்த 2ஓட மட்டும் இல்ல, என் அடிமலரிலும் வீழ்ந்து கிடக்கிறார்களே என்கிறாள். தன்னுடைய தோழியிடம் ஒரு தாசி சொல்கிறார். அந்த தோழியும் ஒரு தாசி தான். தன் தோழியிடம் வினவுகிறாள். எனக்கே இன்பம் நல்கி 1, பொன்னையும் பொருளையும் கொடுத்து செல்கிறார்களே 2, மேலும் என் அடிமலரிலும் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த வீடே கதின்னு கிடக்கிறான் பாருங்க. அப்படி வினவுகிறாள். இந்த மாதிரி ஆள்களை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். இவ்வளவு கெடுதல் உடையவன் என்பதை, எல்லா சொத்துகளையும் கொடுத்த சொத்துகள் வந்த சொத்துக்களை இவன் ஒன்று கூட சம்பாதிக்கவில்லை. எல்லாம் முன்னோர் கொடுத்த மலையென வான்பொருள். இந்த சாதவனுக்கு சொன்னாம வான்பொருள் அனைத்து அளவு உள்ள பொருள் அத்தனையும் இவர்கள் மாட்டு தொலைத்தவர்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இதற்கு விடை சொல்லுகிறாள் அவள். நல்ல அறங்களை செய்யாதவர்களின் செல்வம் எல்லாம், நல்ல அறங்களை செய்யாதவர்களின் செல்வம் எல்லாம் அழிய வேண்டி நம்மை போன்ற வேசியரையும் கள்ளையும் சூதாட்டத்தையும் நான் மகன் படைத்தான் என்கிறாள் தோழி. எவ்வளவு அறிவுடைமை பாருங்க. நல்ல அறங்களை எவ்வளவு இந்த மாதிரி ஒரு செய்தியிலே இதை சொல்ற
நூல் எதுன்னீங்கன்னா விவேக சிந்தாமணி என்று ஒரு அரிய நூல். அதுல இந்த பாடல் சொல்லப்படுகிறது. 24, 25 2 பாட்டினுடைய கருத்தை நான் ஒன்றாக சுருக்கி எடுத்துக்கொண்டேன். நல்ல அறங்களை செய்யாதவர்களின் செல்வமெல்லாம் அழிய வேண்டும் என்று கருதிய பிரம்மன் நம்மை போன்ற வேசியரையும் சூதையும் கள்ளையும் நான்முகன் படைத்தான் என்று அவளுக்கு அறிவுறுத்துகிறாள். இதோடு நாம் பொறுப்பாளையும் நிறைவு செய்கிறோம், வரைவின் மகளிரையும் நிறைவு செய்கிறோம். இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்பதோடு அடுத்த எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் காமத்துப்பாலை முறையாக தொடங்குவோம். அரிய அரிய கருத்துக்களெல்லாம் நிறைய பல்கி கிடக்கின்றன என்பதை சொல்லி நாம் இத்தோடு நிறைவு செய்கிறோம். அந்த குறிப்புல வெள்ளி சனி என்பதை அதை திருத்தி வெளியிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.